ஜெயப்பிரியா, எல்லாரியா, சத்தியப்பிரியா, மமதாரணி, மணிமேகலை இத்தனை பெண்களையும் சந்தித்தேன். இத்தனை பெண்களையும் சந்தித்து நான் இல்லறத்தில் இருந்து துறப்பம் கொண்டுள்ளேன். கடைசியாக ஒரு பெண்ணை சந்தித்தேன். அவள் தான் கிறுக்குமுண்டை ராதா செல்வி என்கிற பெண்ணை சந்தித்தேன். அவளை சந்தித்தில் இருந்து எனக்கு பெண்ணாசையே வேண்டாம் என்று நான் இல்லறத்தில் இருந்து துறப்பம் கொண்டுள்ளேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் நாடகம் நடிக்க கூடாது என்று எனது அப்பளப்பட்டவன் தக்க சாப்பிட்டான். ஆகையா காரைக்குடி சங்கம், மணப்பாறை சங்கம், அய்யனூர் சங்கம், கரூர் சங்கம், புதுக்கோட்டை சங்கம் இத்தனை சங்கத்துக்கு வேக்க தூக்கி கொண்டு போய் நாய் போல் லோலோ என்று அழைந்து நான் நாடகம் ஆட வேண்டும் என்று அப்பளப்பட்டவன் தக்க சாப்பிட்டான். இங்கு ஒரு போலிச்சாமியார் வருகை வந்ததாக என் ஞான திருஷ்டியில் கண்டேன். உண்மைதான். தமிழ்நாட்டில் போலிச்சாமியாருக்கு தாயா ரொம்ப மவுசு அதிகமா இருக்கு. உண்மையை யாரும் நம்புறா? முகநூல்ல பூரா போலிச்சாமியார் வேஷம் போட்டு ஆடிட்டாங்கன்னா ஆடிட்டாங்கன்னா கொண்டு குவிக்கிறாங்க தங்கத்தை நகை. இப்படி இருக்கு. இந்த உலகத்தில் ஒரு நாடகம் தான் இருக்க வேண்டும். இரண்டு நாடகங்கள் இருந்தால் உலகம் இரண்டாக பிளந்துவிடும். ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க வேண்டும். இரண்டு கத்தி இருந்தால் உரை இரண்டாக கிழிந்துவிடும். இந்த போலிச்சாமியாரை சந்திக்க நேரம் வந்துவிட்டது. இங்கு பிரச்சனை வரும். சண்டை திகுத்தது என்று வரும். ஓட்டம் முடித்து ஓடக்கூடிய வாய்ப்பு கூட வரும். அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிற பெண்கள் உங்களால் தாழ்மையான வேண்டுகோள். எழுந்திருத்து அமர்த்தி காத்து உட்காரும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இறங்கி ஓடும் போது மொழிங்கால மிதிச்சு மொழி விலகிருச்சு, அடித்தொடையில மிதிச்சு கறி ஏறிடுச்சு அப்படின்னு வந்து இங்க வந்து புகார் கொடுக்க கூடாது. என்ன இதுக்கு நான் ஓடுறேன், ஓட வைக்கிறேன் பாரு. இப்பவே ஒவ்வொரு ஆளா கிளப்புறேன்னா அப்போ டீ குடிச்சிட்டு வந்துருக்காருன்னு நினைக்கிறேன். போக மாட்டாரு, நம்மளை விட்டு போக மாட்டாரு. போனாருன்னா அவருக்கு கவுத்தால வரும்ல, போக மாட்டாரு. இந்த போலிச்சாமியாரை சந்திக்க வேண்டும். ஓம் நமோ நாராயண நமக, ஓம் நமோ நாராயண நமக, ஓம் நமோ நாராயண நமக. ஹலோ ஹலோ
போசப்பாரு குண்டில காக்கில கறி அரைக்கில எலும்பு வச்சுக்கிட்டு இது கொடுத்துற பாடு போஸ் பெரிய செவ்வலியார் சிவாஜி கணேசன் பேரன் போஸ். வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? நல்லா இருக்கேன். உங்களை நினைக்கிற போது எனக்கு ஒரு வகையில் பெருமையாக இருக்கிறது. என்ன பெருமை? ஏன்னா பூலோகத்துல யாசகம் வியந்து வரும். சும்மா நடவடிக்கை பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா? அவங்க ஒவ்வொரு தெய்வத்தை வேஷம் போட்டுருக்காங்க. ராமபிரான் வேஷம் போட்டு பிச்சை எடுத்து பாத்துருக்கேன். ஆஞ்சநேய படம் வேஷம் போட்டு பிச்சை எடுத்து பாத்துருக்கேன். சிவபெருமான வேஷம் போட்டு பிச்சை எடுத்து பாத்துருக்கேன். ஆனா வாழ்நாள் முதல் முறையாக என்னுடைய வேடம் மட்டும் நீங்க இந்த பூலோகத்தில் பிச்சை எடுக்கிற பொழுது என் வேடத்திற்கு ஒரு மரியாதை தாங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த பிராடி ஏன்ட்ட பேசக்கூடாது. என்னாச்சு? நானும் நானா நீனா தாங்க நானும் நாங்க. ஆனா என்னுடைய வேடம் மட்டும் இந்த பூலோகத்திலே யாசகம் பேர் தாங்கள் வந்திருக்கிறீர்களா? உங்களை சந்திக்கிற பொழுது எனக்கு புலனாக அடையுதப்பா. என்னை பார்க்கும்போது பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கா? ஆமா, என் வேடம் மட்டும் தாங்க பிச்சை எடுக்கிறது. ஏன் வேடம் நீ அணிஞ்சிருக்கியா? ஓ வேடம் நான் அணிஞ்சிருக்கேன். நான் நாரதர் இல்லையா? நாரதனுடைய என்னுடைய அப்ப நான் யாரு பிச்சைக்கார போயலா? நான் தான் என் நாரதரு இல்லையா? அப்படின்னா அப்புறம் என்ன இல்லையா? அப்படின்னா ஒரே ஒரு சாமம் தான் குறையுது. என்ன என்ன வருது? உனக்கு வீண் இருக்கு, எனக்கு வீண் இல்ல. அவன் இன்னும் கொஞ்சம் காசு பாத்துறேன்னா அதை வாங்கி மாட்டிக்கிற போற. இல்ல, வறுமைக்கு இருந்ததை அடவு வச்சுட்டு வந்திருக்கேன். காலைல நாடை முடிச்சு திருப்பிடுவேன். அப்ப ஏற்கனவே அதை வச்சு பிச்சை எடுத்துருக்கீங்களா? என்ன பிச்சை எடுத்திருக்கியா? நாரதர் நான் தாயா? அட நாரதர் வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிறிய? வேஷம் நான் போடல, நான் நாரதர். நீ வேஷம் போட்டிருக்க. நான் வேஷம் போட்டேன்யா? போலிச்சாமியார், ஊரை ஏமாத்த வந்த போலிச்சாமியார். இந்த பிராணிமலை போச்சாலும் நீ கடலை பொறுப்பு வச்சிடலாம். ஏய், என்ன வார்த்தை தடிக்குது வர வர. வார்த்தை தடிக்காம சரி, பாவம் ஏதோ என் வேஷம் போட்டு நிக்கிறேன். ஓரளவு மரியாதை கொடுத்தா சவடாக பேசுறீங்க. யாருக்கா மரியாதை? யாரு வேஷம் போட்டுருக்கா? யாரு வேஷம் போட்டுருக்கா? அடியக்கூடிய நான் நாரத மகிழ்ச்சி. நானும் நாரத மக முடிவாரு. நடந்தது நடந்து முடிந்தது நடக்க போவது அனைத்தும் அறியக்கூடிய அனைத்து உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். ஏற்கனவே முடிந்த காலம், நடக்கக்கூடிய நிகழ்காலம், நடக்க போற வருங்காலம், முக்காலம் எனக்கு தெரியும். அவங்க அக்காலையும் உணர்ந்துறேனா? பேசு. முக்கால தெரியும், நீ அக்கால தெரியுமா? ஆமா, உனக்கு தெரியல, எனக்கு தெரியுது. நாரத மகிழ்ச்சிக்கு அனைத்து தெரியுங்க. ஆமா, நானும் நாரத மக முடிதான் அனைத்து அறியக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கட்டவன். நானும் அஷ்டமா சித்துக்களை கட்டுறேன். சும்மா இல்ல. எப்படி நீ எப்படி அஷ்டமா சித்துக்களை கட்ட? அனிமா மகிமா கனிமா நகிமா பிராதி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை எனக்கு தெரியும். நானும் அஷ்டமா சித்துக்களை கட்டுறேங்க. எப்படி பீரு பிராந்தி கொக்கா ட்ரிப்ளெக்ஸ் ரம்மு ஜானெக்ஸா 5000 பீரு 6000 பீரு சில கஞ்சா அப்படின்னு குக்கா எல்லாம் அஷ்டமா சித்துக்களை கட்டுறேன். நான் இதெல்லாம் அஷ்டமா சித்துக்களுக்கு இடம் வராது. சிவபெருமானே கஞ்சா அடிக்கும் போது நாரதர் என்ன பேசுற? தமிழால பேசக்கூடாது. நீ தமிழால பேசுற? ஒழுக்கமா சொல்றேன். நீ ஒழுக்கமா பேசு. நான் ஒழுக்கமா பேசுறேன். ஒழுக்கமா பேசுறேன். நாரத மாதிரி நான் பேசுவேன். நீ என்னையா நீ பேசுற? என்ன நீ பேசுற? அந்த உனக்கு வேற தான் நான் தொடச்சு விட சொல்றேன். அதுக்கு அடுத்து உனக்கு சந்தனம் தச்சு விட சொல்றேன். அதுக்கு அடுத்து மாலையை கட்டி விட சொல்றேன். அதுக்கு அடுத்து நீ செஞ்சா என்ன தப்பு கேக்குறேன்? நீ வெளிய தரவ போனா உன் குண்டிய கழுவி விட சொல்றேன். பாட்டியா? சரியா? இன்னைக்கு குண்டிய கழுவி விட சொல்லுவேன், நாளைக்கு பிய திங்க சொல்லுவேன். நல்லா யோசனை பண்ணி பாரு. பிய ஒரு அள்ளி ஒரு கையை அள்ளி வாய்க்கிட்ட கொண்டு போக முடியுமா? நாத்தம் தாங்க முடியல. அதுலயும் நம்ம ஆம்பளை அது கண்ட சரக்கு அடிச்சுட்டு சைடிச்சுக்கு மொச்சக்கட்டை சுண்ட கடலை காரா புத்தி கடலை பொறுப்பு இதை போல திரும்பிட்டு 4 நாள் அடைச்சு வச்சு பண்ற நாத்தம் தாங்க முடியல. என்னைய பார்த்து தீப்பீங்க சொல்லி மாறடி மாறு. சிந்தனை எங்கேயா போகுது? அது இந்த வேஷம் போட்டு தட்டி விடுதான் பேசுற. நான் வேஷம் போட்டு முக்கியம் இல்ல. தமிழுடைய மாண்பை காப்பாற்ற வேண்டும். நான் மாமனை காப்பாற்றுறேன். என்ன மாமா காப்பாற்றுறேன்? என்ன பேசுவேன்? என்ன மாமா காப்பாற்றுறேன்? வந்தவரை வரவேற்பதுதான் தமிழுடைய மாண்பு. வரவேற்றியா? என்ன வரவேற்கல? வாங்கன்னு கூப்பிட்டியா? வணக்கம் சொன்னியா? உட்கார்ந்து சொன்னியா? உண்ணுங்கள் சொன்னியா? எதுக்கு? உனக்கு எதுக்கு? அவன் ரேசரிச்சு சோத்துக்க செத்துக்கிட்டு கிடக்குறேன். உடனே மண்ணக்க படுத்து போட்டு பானு தேனு திரைமாவு உனக்கு ஊட்ட சொல்றேன். சொல்லணும். எதுக்கு சொல்றேன்? இருப்பது என்ன கூல குச்சியை கொடுத்து வரவேற்க வேண்டும். தனக்கு மிஞ்சினது பிறகு தாண்டி தானமும் தரணும். அபச்சாரம் செய்தாலும் கூட வீடு வந்தா விபச்சாரம் செய்யணும். விபச்சாரம் செய்யணும் இருக்காங்க. அது உபச்சாரம் உதவி. உபச்சாரம் தான் செய்யணும்ல. அப்ப என்னை பார்த்தோனே நீ என்ன செஞ்சுக்கணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யலாம்? என்ன சொல்ற? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டிக்கிட்டு என்னை விருந்தம் செய்ய வேண்டும். என்ன மண்டிட்டு என்ன? என்ன சொல்ற? தத்திரிய முடிச்சவனே ஒழுங்கா சொல்றியாச்சு காதல் வாங்கி சொல்றியா? அப்படியா? ஏன் பண்ண மாட்டீங்களா? எதுக்கு? என்ன பண்ண சொல்ற? நான் சொன்னது வந்த உடனே உனக்கு மண்டிட்டு விருந்தோம்பல் பண்ண சொல்றியா? ஆமாப்பா. மா வாழை பழா முக்கடியோட உபசரிப்பு கொடுத்துருக்கணும்ல. எதுக்கே உனக்கு கொடுக்கணும்? ஏய், நான் நாரத மகிழ்ச்சியா? நான் யாரு இழிச்சா பேர? நான் நாரதன். ஏய், நீ ரொம்ப அதிகம் பேசிட்டு இருக்க. பேசு. நாரதன்னா தகுதி தெரியுமா உனக்கு? நாரதனுடைய தன்மை தெரியுமா உனக்கு? உனக்கு தன்மை தெரியுமா? ஒரு நேரத்துல சாவித்திரி தன் கணவன் சத்தியமான இறந்து விட்டார். என்ன பண்ண தெரியல.
திகழ்ச்சிருக்கிறார். அப்படி அவன் திகழ்ச்சின பொழுது அவனுக்கு காயத்ரி என்ற மந்திரத்தை சொல்லி இறந்து வர கனவு எவ்வளவு சொல்லி மீட்டு வர காரணம் அமைந்தவன் இந்த நாரத மகரிஷி. நானும் இந்த உலகத்துல பல குடும்பத்தை வாழ வச்சிருக்கேன், பெருமை சேர்த்திருக்கேன். என்ன பண்ணிருக்க? அக்கா மக்களை பாண்டி ஒண்டாட்டி அர்ச்சனை வச்சிருந்தேன். உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமாடி? அதான் பிரச்சனை. அக்கா மக்களை விரும்புன்னு போனேன் பாண்டிக்கிட்ட. இங்க வர எடு விட்டவள அவனுக்கு 3 பிள்ளை, நீ வாட்டுக்கு அந்த பொண்டாட்டி வச்சிருக்க, நீ வாட்டுக்கு தள்ளி போயிட்டு அவன் சோத்துக்கு என்னடா பிச்சை எடுக்க மாட்டானா, நீ நாசுக்கா வச்சுக்கிற, ஏன்டா கிளப்புற அப்படின்னு அந்த குடும்பத்தை நாசுக்கா வச்சுக்கிற சொல்லி அங்க குடும்பத்தை வாழ வைக்கலையா? குடும்ப சத்து வந்து ஏன்னா தேவலோகத்துல எவ்வளவு ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். பாண்டி முன்னாடி அர்ச்சனை என்ன கதையில பூலோகத்துல அப்படி நடக்கிற விஷயம் ஆகப்பட்டவள் தன் கணவனுக்காக இந்த உலகத்தையே நிறுத்திட்டா. அப்படி நிறுத்தி உடனே நான் நேரா போய் நிலாய இடத்துல நல்ல புத்தி சொல்லி அன்று நின்ற உலகத்தை சுத்த வச்சேன். இந்த நாதம் ரமேஷ் தங்கச்சி சுரேஷ் கூட்டிட்டு போயிட்டான். நக்க மக்கள் கீழூருக்கு மேலூருக்கு வெட்டு குத்து 150 பேர் 60 கூட வரேன், இன்னும் 50 பேர் மேலுக்கு போட வரேன். இறையில நான் போனேன், நீ பாட்டா அப்படின்னு இந்த பிள்ளை என்ன படிச்சிருக்கேன், வீடியோ படிச்சிருக்கேன், நீ பேசாம உட்கார துண்டை வச்சுக்கிட்டு காக்கா மக்கள் நிப்பாட்டா 2 பேரும் சேர்த்து விட அரசாங்கம் புழுப்பு வேலை கொடுத்துருவேன் அப்படின்னு அங்க 2 ஊரையும் சண்டை விடாம ஒண்ணு சேர்த்து வைக்கலையா? அங்க பெருமை சேர்த்து நான் இல்லையா பேச்சியா? ஏன்னா தேவலோகத்துல அத்தனை சிறப்பு நான் பண்ணிருக்கேன், பூலோகத்தை சிறப்பு பண்ணிருக்கேன். அப்படியா? சிறப்பு பண்ணாம என்ன பண்ணி? நீ நாரத தானே? நாரதருக்கு எனக்கு சம்பந்தம் தெரியுமா? இருக்குல்ல. என்ன வேணாலும் பேச்சு, பேசுமா, இதிகாசம் பேசுவோம், மகாபாரதம் பேசுமா, இலக்கியம் பேசுமா, கவிதை பேசுமா, திருக்குறள் பேசுவோமா, ரொம்ப சவடாக நீ பேசுற, பெருங்காப்பியம் பேசுமா, திருக்காப்பியம் பேசுமா, இதெல்லாம் இருக்குதுன்னா இதுல உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியும். என்ன எனக்கு தெரியும்? என்ன வேணாலும் நான் பேசுவேன். வா அடிப்படை ஆரம்பிப்போம். எனக்கு பேர் என்ன? வேலிமலை சாரல். வேலிமலை சாரலுக்கு ஏன் தெரியுமா வேலிமலை சாரல் பேர் வச்சாங்க? நம்ம முடிவர்கள்லாம் இங்க யாகம் பண்ணதுனால வேலிமலை சாரல் பேர் வந்துச்சு. ஏன்னா பட்டுன்னு உடைச்சுட்ட, தெரிஞ்சவன் பட்டுன்னு அடிப்பான், தெரியாதவன் தான் கவுண்டுக்குள்ள தடவிட்டு கிடப்பேன். ஆனா நீ என்னதே சவடால பேசுறானோ கை விடு. எனக்கு உன்னை நான் பாராட்டுறேன். வாண்ட நான் கூட மாட்டேன். நீ பீரிங்கி சொன்ன அன்னைக்கு உட்கார மக்கள உன்னை கொட்டி அக்கா போட மாட்டேன். இல்லப்பா நீ சரியா சொல்ல மாட்டியா? முனிவர்கள் வந்து யாகம்ன்ற வேள்வி செய்வதால் இடத்துக்கு பேர் என்ன? ஏன்னா கேட்பது என் கடமை, சொல்வது என் கடமை. அப்ப நான் கேட்டா நான் சொல்லுவேன். சொல்லுங்க. ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்ற பேர் வைத்தார்கள்? நம்ம முனிவர்கள்லாம் யாகம் பண்ணதுனால வேலிமலை சாரல் பேர் வந்து சிறப்பான அர்த்தம். ஏன்னா ஒவ்வொரு மலைக்கு ஒவ்வொரு தன்மை இருக்கு இல்லையா? ஆமா. வாங்க அப்படி உங்க அறிவை நான் வச்சேன். என்னதான் நீங்க சவடால் பேச்சு பேசுறாங்க கூட மக்கள் இருக்காங்கடி. உங்க அறிவு திறமை நான் மனதார பாராட்டுகிறேன். நீ எதுக்கே பாராட்டுற? என் மக்கள் இருக்காங்க பாராட்டு. நீ சொன்னது ஒன்றும் பாராட்டலையே. ஒரு பாராட்டி எனக்கு பெரிய கப்பு கொடுக்க போறாரு. ரொம்ப பேசுற பாப்பா அப்படி பரங்கி மலை மலை இருக்கா? ஆமா. ஏன் பரங்கி மலை? அது வந்து பரங்கி மலை வந்து பரங்கி முனிவர் அமர்ந்து யாகம் பண்ணாங்க. பரங்கி முனிவர்ல அவரே பிரிங்கி முனிவர். அதத்தை நான் சொல்றேன். பிரிங்கி முனிவர் வந்து யாகம் பண்ணனால அது பரங்கி மலைக்கு மாறிடுச்சு. பிரிங்கி முனிவர் அமர்ந்ததா பிரிங்கி மலை இன்னைக்கு என்னவா இருக்கு? அது பரங்கி மலை. அப்ப பரங்கி மலைக்கு அர்த்தம் இருக்கும் பொழுது ஓமலை என்ன மலை? வேலி மலை. கேட்பது என் கடமை, சொல்வது என் கடமை. அப்ப நான் கேட்டா நான் சொல்லுவேன். சொல்லுவியா? சொல்லு. ஏன் வேலி மலைக்கு வேலி மலை என்ற பெயர் வைத்தார்கள்? மயிர புடுங்காங்க. ஓயாம அர்த்தம் கேட்டுட்டு இருக்க. மயிர புடுங்க சொல்லிக்கிட்டு அப்புறம் வேலிமலை போட்டுச்சு. 1000 ரூபாய் கேட்பேன். அப்படி கிடையாது. நீ சொல்லிட்டாங்க. என்ன பண்றீங்க நீ? உனக்கு என்ன நான் அடிமையா? அடிமையா? புராணம் படிச்சிருக்கேனா? அப்ப நான் புராணம் படிக்காம நான் செக்ஷன் கோவா படிச்சிருக்கேன். 18 புராணம் படிச்சிருக்கேன். நான் 19 புராணம் படிச்சிருக்கேன். 19 புராணம் இல்ல. இருக்கியா? நீ ஒரு புராணம் படிக்கல. எனக்கு கீழ தான் நீ படிச்சிருக்க. உன்னோட மொத்தம் 18 புராணம் தான். மொத்தம் 19 நான் நிரூபிக்கிறேன். அஷ்டதச புராணம். அஷ்டம்னா 8, தசம்னா 10. 10 8 18 தானே? ஆமா. நடுவுல 19 இருக்கு. உனக்கு தெரியல நீ இல்லையா? 19 இருக்கு. இருக்குன்றீங்களா? ஆமா. இன்னைக்கு இந்த ஒரு கேள்வியிலேயே நீ தெரிவிட்டு ஓடல. பாப்போம்ல. பாப்பபடி ஒண்ணே வீணைய தூக்கிட்டு இந்த நான்குழி சாலையில பைபாஸ்ல உன்னை வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஓட வைக்கல. மக்கள நான் நாடுறேன் இல்லையா? அப்ப இப்போ சொல்றேன் நான் தான். யாரு நான்? உனக்கு பொருத்தமா இருக்க, எனக்கு பொருத்தமா இருக்க, அத பாருங்க முதல்ல. ஏறக்குறைய உங்களுக்கு தான் பொருத்தமா இருக்கு. பாப்ப முடியும். அது பிரச்சனை இல்ல. ஆனா யார் உண்மை நான் வந்து கணக்கு இருக்குல்ல? அப்ப நிரூபிச்சு விடுவேன். வா புராணம் படிச்சிருக்கேன். நான் படிச்சிருக்கேன். வா பேசுவா. பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம், வாமன புராணம், மத்திய புராணம், குடும்ப புராணம், பிரம்மண புராணம், பிரம்மணிக கை வர்த்தன புராணம், அக்னி புராணம், வாயு புராணம், கருட புராணம், கந்த புராணம், மொத்த புராணம் 18. ஆமா. ஒத்துக்கிட்டியா? இன்னும் கொத்து. இப்ப கால்ல இன்னும் ஒரு புராணம் இருக்கு 19. இல்ல இருக்கு. என்ன படிச்சு எனக்கு தெரியாதா? அப்ப நான் படிச்ச எனக்கு தெரியாதா? சரி 18வது கந்த புராணம், 19வது புராணம் பொந்த புராணம் இருக்கு. ஏய் பேர் சொல்லு. ஆமா பொந்த புராணம். பொந்த புராணம். ஆமா பொந்த புராணம் பேர் இருக்கு. ஆமா இருக்கு. கந்த புராணம் தெரியுது. கச்சை விசுவாசரியா? பொந்த புராணத்துல ஒரு பச்சை வச்சா
இருக்காங்க காரைக்குடியில போய் மாத்திட்டு வந்தேன். பேருல பாரு உச்சையை பேசுவாங்க மூதி மாத்திட்டு ஒரு டீ 2 போண்டா வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். காலைல கட்ட வாங்க யாருக்கு போய் எழுதுறா ஆமா. ஏய் அப்படி ஒரு புராணம் இல்லையே. இருக்கியா நானே பொய்யா சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல புராணத்தை எழுத காரணம் அமைதியா தெரியுமா? அவன் வேத வியாசர் ஆகப்படுவார். அப்படி வேத வியாசர் புராணத்தை எழுதுவதற்காக வகைப்படுத்தி இருக்கின்றார் அல்லவா? எப்படி இவர் நாளைக்கு 2 புராணம் எழுத போறாரு. இவன் நீப்பா கடைசி வரை கந்தவனம் இல்லையா? அதை நீ முதல்ல நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். பாடினாரே திகட சக்கர செல்வம் வைத்துள்ளார். சகட சக்கர தாமரை நாய்கள் அகட சக்கர விண்மணி ஆவரி விகட சக்கர மேய்ப்பதை போற்றுவோம். பாடினார் இல்லையா? வண்டு வைத்த கூந்தல் மதம் வந்தார் வள்ளி கண்டை கொடுத்த கண்ணால் கீழ்மணி வாங்கி விடுறான். கண்ணோ சக்கரையை கடிகாலம் அந்த வாசோ அந்த முடிவு கிளம்ப அமிர்தம் என்று அடிக்கலாம் பாடு. ஏய் பாடு. எதுக்கு நீ சமாதானம் பண்ண? அப்ப நீங்க கவி பண்ணா நான் பாட மாட்டேனா? நான் ஏன் பாடுனேன்? நான் பாடுனேன். கந்த புராணத்தை எப்படி எழுதினார்னு பாடுறேன். ஆமா நீ ஏன் பாடுற? நானும் முடிவு வாழ்க்கை நான் பாட நீ என்ன பாடுற? அப்ப நான் பாடுவேன் நீ பாடு. அப்ப உனக்கு தெரிஞ்சா எனக்கு தெரியும்ல. ஏய் இப்ப நான் பாடுறது நீ பண்ண என்ன சம்பந்தம்? என்னையா அப்ப நான் பாடக்கூடாதா? பாடாத. ஏன் பாடுற? ஏன் நீ பாடுற? எதுக்கு நான் பாடுவேன்? நானும் ஒரு நான் பாடுவேன். அப்ப நானும் மகமிச்சு நானும் பாடுவேன். டேய் பல்ல உதுத்து விடுவேன். ஒழுக்கமான நாரதலே ஒதுக்கு ஓடிப்பிடு. யாரு எதுக்கு? உனக்கு எனக்கு பந்தய வச்சுக்கணுமா? மக்கள் ஓட்ட தோத்துனா நம்மள என்னடா பந்தயத்தை கூப்பிடுற? ஆமையா போட்டினா வாழ்வா சாவாத. யாரு உனக்கு என்னங்க போட்டியா? ஏய் நான் நாரத மகரிஷி. இந்த மேல தொட்டி வீட்ல உன்கிட்ட தோட்டுன்னு வச்சுக்க. என்ன செய்ய? மக்கள் அம்மல குண்டியா ஓடுறேன். எனக்கு நீ ஓடுறடா யாரு என்ன வைக்கிறது? எதுக்கு என்ன வயித்துக்கு நான் ஓடுறேன்? நீ எனக்கு தோத்துட்டா. எதுக்கு? எப்படி நீ நாரதலையும் திட்டு போயிடும். தோல்வி ஒத்துக்கிட்டு இந்த அவமான தேவல்ல. எதுக்கு? மரியாதையா கால விழுந்து மடிக்கணும். நீ எனக்கு தோத்துட்டா. யாரு? நீ உன்கிட்ட நான் தோக்கறேனா? வேலைய பாரியா நீ எகத்தால பண்ணாதடி. சின்ன பையன் முதல்ல கத்தி எடுத்து பொதுக்குள்ள ஊத்திடுவேன். அப்படி வரியா நீ? கொள்ளவன் இந்த வையகத்துல உண்டு. அத நான் மனசார ஏத்துக்கிறேன். ஆனா ஓட்டால நான் தோத்து போனா வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி ஓட்ட நான் தோத்து போயிட்டா இந்த மேல தொட்டி அப்படி மேடையில சத்தியமா சொல்றேன். இந்த மேடையில இருந்து இந்த கட்டையை நான் பிடிக்கிறேன். நீ வீட்டுல 5 கட்டை வச்சிருக்க அதை பிடிப்பேன். வேஷம் போடக்கூடாது சத்தியம் பண்ணு. அதுக்கு அர்த்தம் அதுதான். நான் வேஷம் போடல கட்டையை பிடிக்கிறேன். சோத்துக்கு சோத்துக்கு நான் படிச்சிருக்கேன். நானும் படிச்சிருக்கேன். நான் எம்ஏ. நான் பிஏ. இன்னைக்கு உன்னை மேல சொல்றீங்க. ஆசை போய் திருட்டு வா. இருயா என்ன பிஏ பட்டதாரி நீ பிஏ திங்க சொல்ற? பட்டதாரியா? என்ன பிஏ என்ன படிச்சீங்க? அப்படியா? நான் எம்ஏல வரலாறு. நான் தமிழ்ல வரலாறு. அப்படியா? எங்க ஒரு புலமை பாத்துறோம். வா பண்ணான கேட்டாடு. பண்ணான உன் சேவனை செய்வதற்கு காப்பு பேச முகமது ஊசத்து உண்மை பேசும் பிள்ளை குழுவாத்தால் உண்மை அபத்தமாகும். ஒரு பலமோடு மதம் நம்ம முகெடுத்து இருக்கிறாரே கப்பிய பசியோட கடுப்பசி ஆகுதலை பேசுறவங்க எச்சரிக்கிறேன். இதோட நீ பின்வாங்கி போறதா போயிரு. எதுக்கு நான் போறேன்? வாயா வாழ்வா சால்வா 2 பேரும் கிணத்துல குச்சிட்டா முடிஞ்சவன் தப்பிச்சு ஏறுவான். அப்படியா? வா அரும உருவாகி அநாதைய பலவாய் உண்டாய் பிரம்ம என்று சொல்லி பிரம்மது மேடியாகி கல்விக்கு ரோகளாரும் கிளம்ப முடியாது. ஒருத்தர் உலகமே பாடுவாங்க. கூக்களை பிடித்து கூண்டி நாவில் அடைத்து வைத்து வைக்கிறவர்கள் புசிவு குடும்பம் செய்த மக்கள் நேராகுமோ அதில் பிடி உண்டாகுமோ கூக்களா குளந்தண்ணீர் பெரிதாக வெள்ளான எழுத்தான வெள்ளான அப்படின்னா உன் சேவனை செய்வதற்காக பேச நான் ஒரு மனிதனின் அறிந்த தூக்கினால் ஒருவரை சொல்ல தாண்டி வைத்தனும் ஞானமும் கல்வி நவீன நூல்களும் நீர் குறித்தால் எதிராக பேச அவனை நாதிபுர அடையாளுக்கு ஏற்படுத்த இவங்களை கோபரி யார்படி வேணும் பேச நாய் வாழையால் அவனுக்கு பெருக்கி திட்டி அத்தவர்கள் எழுத்தாணியாகுமா பேய்வாள சுடுகாட்டை பெருக்கி தலைவத்தால் வாசல் இவருக்கு வீடாகுமா தாய்வாரத்தை கேரள சண்டியில் சாண்டி முழுத்துவன வரமாட்டான் இவ்வாறு ஈவட்டான் இவன் ஈவட்டான் ஏழு பிறப்பு இனத்துவப்படுத்த பேசுவவர்களை பிடித்து நாவிடில் கூண்டி நிறுத்து வெக்குதோ முதல் புசி வெகுன செய்தாலும் அசுமை வேதாகுமோ அதிட பொண்ணு கொண்டாகுமோ குக்கடைனால் புலனெலி பெரிதாம பேச வெப்பு வாழ் விழுவாத பொய்யே மேல் விழுந்த அலுவலை என்பது பொய்யே தம்பளம் திருப்பலை என்பது பொய்யே தன்னுடன் சாகுறேன் என்பது பொய்யே நெஞ்சில் கொடிவன் நம்பி நடுத்தரவுடன் நாயவிட கேவலிக்க பேச என்பது நாரதன் தந்தை பிரம்மா தாய் கலைவாணி வந்திருப்பது கலவை செய்வது என் பேர் நாரதர் தந்த பிரம்மா கதை தாய் கலைவாணி நம்ம ஒத்து என்ன ஒத்து போற பாப்பா சமாதான உடன்படிக்கை பண்ணிப்போம். இரு பெரும் புலவர்களுக்கு இடையில ஏன் பிரச்சனை? நம்ம சமாதானமா போயிடுவோம். சமாதானம் நீ பெரிய ரஷ்ய பிரதமர் நான் இந்திய பிரதமர் நம்ம ரெண்டும் சேர்ந்து ஒப்பந்தம் பண்ண போறோம். ஒப்பந்தம் அவனுக்கு புரியலையா? புரியல. பாவம் உயிர் பிச்சை கொடுக்குறேன். ஐயோ காப்பாத்திக்க. ஐயோ சாமி என்னைய உயிர் எடுக்க போறாரு. ஐயோ எனக்கு பயம் வருது மூத்திரம் பீ தள்ளிட்டு போறாங்க. ஏய் உயிர் என் மயிருக்கு சம்பளம் பாவம்னு உனக்கு இறக்கப்பட்டு நான் நிப்பாட்டிருக்கேன். ஏன்னா என்னால முடியும் உன்னால செல்வத்துக்கு நிப்பாட்ட முடியாது. நானும் நிப்பாட்டுவேன். நான் 90 வயசு கிழவன். ஏய் சொலக்கு படு கவி பேசி நிப்பாட்டுடா. நானும் கவி பேசி தான் நிப்பாட்டுவேன். பண்ணி மடிக்குங்க சிலபடி பண்ணாம சின்ன மண்ணை கொண்டு சில சேடி சொல்ல அண்ணன் மண்ணை மாவட்டத்தை பேசுவோம். சாகரி சொன்னவனே ஒரு சாம சொத்தை தின்னவனே என் கூட சாகரி சொன்னவனே என் கோபத்தை எடுத்துக்கிட்டு அம்மனை குண்டியா வச்சுட்டு போறாங்க. பேசு அம்மனை கொண்டில கதையில வருது
புராணத்துக்கு இல்ல. ஏய் ஒட்ட குத்துற எழுதிருக்காயா அம்மனை குண்டின்னு ஏய் என்னடா புதுசா சொல்ற? ஒட்ட குத்துற அப்படிலாம் எழுதல. எழுதுவேன் எழுதுறாங்கயா. குண்டியே இல்லாம வந்தாலே வேலை பாரா. குதிரத்துக்குள்ள கூத்தடி. திருமுகத்துறையும் தேடி திருமுகூர். ஓ ஆணவத்தினார் அமுதம் இனவன மாசியார் பேசே. கருவாக்கை 2 விரல் மேல இருக்கும் கருவாக்க கண்கலகப்பட்டார். திருவாரூர் பேரோட வீதியில செத்து கிடக்கிறான் இந்த நீரோட தாரங்களா பேசு. நீ வாமன் நீதிபதி அரங்கத்தம் தம் திருக்கமல் வாதம் அங்கன் கண்ணில் பட்டதனால் உள்ள இருக்கிறது பேசே. வெட்டுண்டு புண்ணில விட்டு விட்டு ஆட்டு மானிடா. வெட்டுண்டு புண்ணில விட்டு விட்டு ஆட்டு மானிடா. நீ விட்ட பிறகு என்ன சுகம் அடைந்தாய்? நீ விட்ட பிறகு வெறும் வேதனை அடைந்த மனத்தை உடல் செலவித்து மெய்யை நினைத்தவருக்கு மெய்யோட வித்தானை மை வெள்ள கருவர்கள் திகழ் ஆரோக்கிய பேசே. இந்த முறை என் அருகில் சுகுடன் செத்து விட்டான விட்ட பஞ்சமே பாதம் அவனுக்கில்லை அஞ்சா நெஞ்சு விட்டான பாசம் உள்ளைக்கும் கருப்பட்டு இலைக்கும் உருப்பட்ட கவுதலுக்கு மையன் உருப்பட்ட ஊட்டி வளர்க்கணும் வேகமான கேள் பாட்டு வணக்கம் பேசே. நீ நான் சுத்தம் உள்ளார மாறன நான் சுத்தம் பேசு. போட்டுக்கியா? எதுக்கு எதுக்கு கால் கொண்டு நான் எதுக்குங்க போட்டுட்டீங்க? ஏன் தோக்குறேன்? எதுக்கு போட்டி என்ன போட்டி கவி தானே போட்டி ஏன் போட்டி? ஏன் திருக்குறள் வர? நீ திருக்குறள் தெரியாம ஏன் இங்க தமிழ்நாட்டுல கால வச்ச ஒரு சூங்கால ஒடிக்க சூங்கால முடிப்பியா? ஆமா. ஏய் திருக்குறள் தெரியாமல்ல எப்படி வேணாலும் பேசுவேன். போட்டி கவி தானே நீ பேசு. அதுக்கு ஓ பாட்டினா உடனே திருக்குறள் பேச முடியா? பேசு. வா உழுது வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழில் பேச. அகமது எழுத்துல வாங்கி முதற்ற உலகத்துக்கா பேச. அப்பொழுது யாரை கேட்படும் அப்பொழுது மெய்ப்பொருள் காண்பதை பேச. நீங்க நான் சுத்தம் உள்ளார மாறத நாம சுத்தம் கற்புகை கற்றவன் நிற்க அதற்கு தக பேச. நீ துணிக கருவம் துணிந்தவன் என்னவன் என்பது இலக்கியத்துக்கா பேசு. இலைக திரியாத அணைய தொற்றும் அணையிலும் மானப்படுத்த பேச. துப்பாக்கு மலையத்துக்கா பேசு. தான உயிரை தம்பில் வேதப்படுத்த வேதத்தை இடிந்த பேச. யாதல் இதழ் ஓசாட்டால பேசு. பேசு மூதேவி பேசு. என்ன மூதேவி? தப்பா பாடிக்கிட்டு என்ன தப்பு? திருக்குறளை குற்றம் இருக்கிறது. என்ன நீ பெரிய நக்கிறே என் பாட்டுல குற்றம் ஏய், கண்டுபிடிச்ச? தப்பா பாடுறீங்க. என்ன தப்பா? அது வேற குறள் இது வேற குறள். இருக்கட்டும். ஒரு வரி தப்பா இருந்தா சம்பளத்தை 100 ரூபாய் புடிச்சுக்கிட்டு மீதி காசு நாய்க்கிறன்னு எரியா. ஏய் அந்த பேரிசாமி பார்த்து பாரு. ஆமா. நீ முதல்ல ஒழுக்கமா பாடு. என்ன முதல்ல பாடு. கூடுதல் காமத்துக்கு அதே பாரு குருவி இவங்க பாரு. எல்லாரும் காண்பது நன்று நடுமைக்கெல்லாம் சொல் கேட்பது நன்று அவர்கள் உருவது நன்று அவரோடு சேர்ந்து கேட்பது நன்று நன்றின்றேன். தெரியும் எனக்கு தெரிஞ்சது நீ பேசுற. ஏய் நான் பாடணும் இப்ப அந்த பாடணும் இல்ல. சரி வேற பாடுவா பாடுவா. கார காவல் காவல் போடு பொண்ணு மாறு பேசி ராம 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 ராமமே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர். ஏய் ஏன்னா மே ஜூன் ஜூலை இல்ல எதுக்கு? அதுதான் ஆனந்த மேல பாடுறாரு. அதத்தை நான் பாடு. ஏடா என்ன பாட சொல்ற? நான் பாடல. நான் பாடல. உனக்கு காது கேட்கலையா? கவி ஏன் கவி கவி ஏன் கவி? எனக்கு தெரிஞ்சது நீயே பாடுற. வேற பாடுமா? பாப்பா வா ஓடி 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 உட்கார்ந்த ஜோதி நாடி 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 நாட்கள் வழி போய் வாடி 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 வா கண்டார ஓடி பாடு. ஏய் வாடினா அந்த வாடி இல்லடா. வாடி 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 மாண்டு வாழ மாதங்கள் கோடி 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 என்னது கோடி ஏ ஏ ஏ பி சி டி இ எஃப். ஏய் கவிய பாடு. கவிய நீ பாடு. என்னடா என்ன பாட சொல்ற? அதுக்கே அப்படியே பாட சொல்றேன். நீ காவு 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 போய் எக்கால போய் எக்கால சொல்ல பாடத்தி உம்மா கோத்தால பேசுனா மரியாதை இருக்குது. நீ பேசிட்டே இருக்க என்ன தெரியல. உண்மையிலே இப்படி கவி இருக்கு. அதுக்கு உங்க அம்மா கோத்தால பேசுறா? கவியாதே இல்ல கவி உங்க அம்மா கோத்தால எழுதி வச்சிருக்காங்க. உனக்கு பிடிக்கல வேற பாரு கேட்டுக்க. தத்தி தா தூதி தாது தித்த தூதி. இல்ல பூரி இது இல்ல நல்லா தெரியாது பாத்துக்க. ஏய் முட்டா படா தூதிடா தூதி. இங்க பாரு. அது அது தூ 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 தூதி. பூரி நீ சொன்னது அப்படி கேட்டுச்சு. அவர் காதுல என்ன கேட்டுச்சு கேளு. வேற பாரு. காக்கை காக்கா கூவை கூவை காக்கா காக்கை கோவை கூவை காக்கை கூவை காக்கா உலக வணங்கு ஓத கையன் நிலவா கிரிமை வெளியன் கரைகள் சோதியன் அம்பல தாழ்வார் மனசுமணி வாத்தி அனுபவ ஆபத்து கொஞ்சம் பிள்ளை அதை வச்சு கொஞ்சம் அண்ணன் பாவத்தை தீர தண்ணீர் தப்பிட வழியா வண்டி பாவத்தை இறக்க வந்தவன் குருவை உள்ள அசியரன் பாவத்தை தீர தீர்த்தம் பையனை ஏழு நாளை உயர்வன் உயர்வன் உடையவனி அவன் மேல்வன் அவர்கள் அது வழி அவன் தீர்வு சொல்வழி தெளிவா அவனை அதற்காத்தானை வண்ணாடு வண்ணாடு வண்ணா இருத்தாடு வண்ணாடு வண்ணா உள் சேவடி செய்வதை சாப்பு என்பதற்காக கோலமான மக்கிய வீடு குழந்தைய ரோகுதலை பாளைய தரக்கும் லட்சுமி ஆபரகம் மூலமா என்ற மூர்த்தி இம்மூர்த்தி என்போர் அதிக எழுதிலும் ஆலய உதவி சேவை சென்று சேவை சோதனை கருமாடி வச்சிட செப்டம்பர் 10 வந்தார் எழுதி வச்சுட்டு. என்ன முட்டா பையன் கொட்டா பையன் உனக்கு எதாவது தெரியும் சொல்ல உன்ட்ட என்ன அப்படி நிக்கிற? அக்கா மக்கா 7 வருஷம் வேலூர் ஜெயிலு ஜாமீன் கிடைக்காது பாத்துக்க. சித்திரம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உன்ட்ட நான் ஏதாவது பச்சாத்து பத்திரனாயா இல்ல ஏதாவது பிரச்சனை வெட்டனா? புல்லாடைய புராண புயல் இலக்கிய இடியே நான் சொல்லணும் ஓட்ட நான் சொல்லலையா? மிருதகார் சொன்னாரப்பா. அவர் சொல்லிட்டு மூளையில சனி உட்கார்ந்து பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. உனக்கு என்ன பிரச்சனை? இந்த சடை பகட வேணும்னா வாங்கிக்க. ஏன் போட்டு கொட்டுக்கிட்டு இருக்க? தெளிவு போட்டு சித்திரம் எடுத்து டேய் அவர் சொன்னதுக்காக மட்டும் கிடையாது.
நான் ஆலோசனை போட சொல்லும்போது நீ உள்ள திமுறா ஆனந்தமா உட்கார்ந்துட்டீங்க. அதுக்காக வந்து பேசுறா. வாடா திருநாட்டுப்படி ஒரு நாட்டுப்படி சிறுமா நாட்டுப்படி பெருமா நாட்டுப்படி மதுரை பாட்டு உள்ளே காட்சி பக்கத்துல வாழை பண்ணி விட பேசுமா குடும்பை 500 10 பதிவாளர் கடித்தொகை அகனாளர் நான் சோப்பட சொல்லுவேன். நீ திமுறா மல்லாத படுத்துக்கிறத உன்னை எப்படி பார்க்கணும்? கேட்டியா தூக்கு தப்புற கைதி கூட கடைசியில தூக்கு போட போது கடைசி அது என்னடா கேட்டு தூக்கு போடுவேன். அதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டியா? என்னன்னு நீ ஏன்டா ஜோப்படல கேட்டியா? ஏன் கேட்டுதா? கேட்டுதா சொல்லிருப்பல. அப்படியா? சரி இப்ப கேக்குறேன். 4 தடவை உண்டு சத்தம் போடுங்க. ஜோப்படல ஏன் போடல? ஒண்ணுக்கு இருக்க போயிட்டு. டேய் இது ஒரு காரணமா? ஒண்ணுக்கு இருக்க போறே ஒரு நிமிஷத்துல இருந்து போட வேண்டியதானே? அடவாயா ஒண்ணுக்கு இருக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் தெரியும். போறே எனக்கு போடல. எனக்கு நீர் கெடுப்பு 3 சொட்டு வருது. அதுக்கு மேல மூத்திரம் வர மாதிரி முட்டிக்கிட்டே இருக்கு. மூத்திரம் வருது ஒரு வயிறு வருது. அங்கிட்டு அங்க இருந்து சத்தம் அவனை கேட்குவா. அப்படி திமுறாக ஆணவமாக மண்டகடமா இல்லையா? யாரு சொல்றா? கிரிப்பானிடா நீ கிரிப்பான்ட்ட நானும் கிரிப்பான்ட்டு 10 கவி அச்சு பாருங்களா? ஆமா என்ன பண்றது? நீ பேசுனே என்னைய கட்டி நீ பெரிய டெம்போல வந்துட்ட. இப்ப நானே தெரியாதனமா உங்களை வழியை கம்படுத்துறேன். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னப்பா? எனக்கு இளநீ ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. கிறுக்கு போல அடிக்கிற பேருக்கு இளநியை வெட்டி குடிப்பி அதை ஆபரேஷன் என்ன பண்ண போற? என்னடா வெண்ணே பண்ற? என்ன வெயிலுக்கு அவன் இளநீ எடுக்காது ஜனங்க இளநிய ஆபரேஷன் பண்ணி என்ன பண்ண போற? நீ இளநீ ஆபரேஷன் பண்ணிருக்குன்னா அடிக்கிற வெயிலுக்கு இளநியை வெட்டி குடிக்கலாம். ஆனா ஆமையா இளநீ வெட்டி குடித்தானே இருக்கு. என்னையா எனக்கு வெதரா ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. 3 தையல் ஒன்ன மாதிரி கட்டப்படியில அதுக்கு இளநீ ஆபரேஷன் சொல்லுவாங்க. இளநீ ஆபரேஷன் தானே சொல்லுவாங்க. அப்ப குடிக்கிற இளநீ இல்லையா? அடவாயா ஓதம்பியா ஏன்னா முன்னாடி சொல்ல வேண்டியதானே எங்க சொல்ல விட்ட? நீ அதுக்கு கீழே கத்துற வடிவா இருக்க. என்ன பேச விட்டியா ஐயா நீ? இப்ப என்ன பொறுமையா நீ கேக்குறது நான் பதில் சொல்றேன். இருக்கிற 4 தையல் வருவதற்கு உனக்கு என்ன வேணுமோ கேளு. பொறுமையா ஒரு வார்த்தை சொல்றேன். தையல் விடுதா? ஆபரேஷன் பண்ணி தையல் பண்ணிட்டு தையல் விட்டு சொன்னீங்க. ஆமா ஏற்கனவே 3 விட்டுருச்சு. 4 தானே இருக்கு. இதே மொத்தம் வரதுக்கு நீங்க கேளு சுருக்கமா சொல்றேன். மொத்தம் விட்டாதே உசுறு வரும்ல. 100 வருஷம் நல்லா கேளு. யாரு நீங்க? அபிஷேக் பேசுவா. என்ன பையா விசு தொத்திர பையா சூரியா கடல சுந்தரமா மோத பையா விநாயகா என்ன பையா ருத்ரா என் தலையில தடா. ஏய் யாருன்னு கேட்டீங்க? யாருன்னு கேட்டீங்கன்னா அவிச்சாங்களா பொரிச்சாங்களா வறுத்தாங்களா? அபிச்சாங்களா? அது அபிச்சாங்கப்பா. அபிஷேக பையா சுவா அவங்க நான் கேட்கல. இப்ப என் பேரு வெள்ளச்சாமின்னு வைங்க. உன் பேர் வெள்ளச்சாமியா? உதாரணத்துக்கு உன் பேரு என்னடா? வெள்ளச்சாமியா? என் பேரை தெரிஞ்சு ஆசைப்படியா? நாரதர். நல்லா இருக்கா? கேட்கறவங்களுக்கு புரியுதா? ஆமா எனக்கு புரியுதா? சுமூகமா போகுதா? நல்லா தானே இருக்கு. இப்படி சொல்லிக்கிறேன். அப்படி சொன்னாங்க. சரி. அப்பா பிரம்மா என்ன பண்ற? படைக்கிறார். என்னத்த? உலகத்தை படைக்கிறார். அப்பா படைக்கிறாரு. ஆமா. என்ன படிச்சிருக்காரு? படிச்சிருக்காரா? ஏய் படிப்பு கடவுளியா? சரி உங்க அப்பா படைக்கிறாரு. மாச சம்பளம் எவ்வளவு கொடுக்குறாரு? சம்பளமா? ஏய் இந்த உலகத்துக்காக உழைச்சு கொட்டாரியா? பொதுநல தொண்டு. உலக பொதுநல தொண்டு. பொதுநல தொண்டு செஞ்சவங்க பூராமே ரோட்ல உட்காந்து பிச்சை தான் எடுக்கிறேன். ஏய் எங்க அப்பா பிச்சை எடுக்கிறியா? அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. உங்க அம்மா பேரு? கலைவாணி புட்டு வெள்ளி கலை முடி வெள்ளி கலை முடு வெள்ளி கரியாசனத்தை வச்சிருப்பா. அரசு முடு ஏன்டா தலையில அடிச்சுக்கிற? அவர் அடிக்கும் போது கோவப்பட்ட நீ என்ன தலையில அடிச்சுக்கிற? உங்க அம்மா யாருன்னு கேட்டா சொன்னானே அதுக்கு வெள்ளை பூண்டை உரிச்சு இஞ்சி நச்சு. வெள்ளை பூண்டு உரிச்சா? ஏ பல்ல உடுத்து விடுவேன். வெள்ளை பூண்டு உரிக்கிறதா? வெள்ளை பனி பூண்டுனா வெள்ளை சேலை கட்டின்னு அர்த்தம். வெள்ளை பூண்டு உரிச்சா? சரி உங்க அம்மா அந்த வெள்ளை தமிழ் வெள்ளை எங்க அம்மா. உங்க அம்மாவா? எங்க அம்மாண்ணே. என்னங்க இவ்வளவு நல்லா பேசுறியா? ஒரு ரகசியத்தை மறைச்சிட்டியா? ரகசியமா? என்ன ரகசியம்? என்ன வெள்ளை தமிழ் வெள்ளச்சல கட்டி உங்க அம்மா தானே? எங்க அம்மா தாயா? என்ன உங்க அப்பா மண்டையை விட்டாரு சொல்லவே இல்லை? என்னடா புதுப்பு பொருள் இருக்கும்? அப்பா மண்டையை போடுறா? மூலவத்துல புடிச்சு இருந்துட்டா வெள்ளை போடுறா. அது விதவை கோலம். இது வெண்மைனா தூய்மைன்னு அர்த்தம். அதுக்காக எங்க அம்மா கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல. ஏன்? ஆசைகளை வெறுத்தம். எந்த ஆசையும் மண்ணாசை இல்ல, பெண்ணாசை இல்ல, பொன்னாசை இல்ல, எந்த ஆசையும் இல்ல. பீடி சிரித்து பழக்க பழக்கம். எத்தனை பேரை பாக்கு? போட மாட்டேன். பீரு பிராந்தி அடிக்க மாட்டேன். பொம்பளை போல பழக்க வேண்டும். பீடி சிரித்து பழக்க எத்தனை பேர்? எந்த பெற்றவளுக்கும் இல்ல. பீரு பிராந்தி எந்த ஆசையும் இல்ல. எந்த ஆசையுமே இல்லைன்னா என்ன வயிற்று உயிரோட இருக்கணும்? பாராட்ட பொருள் கம்பீரம் அடிக்கிற என்ன வயிறு உயிரோட இருக்கணும்?
இந்த அட்டல கால் போட்டு தூக்குறாங்க பாருங்க. இடி சிரட்டு கஞ்சா எல்லாம் பொளக்க போட்டுட்டு எப்படி பெரிய மகாராஜா மாதிரி சீன மாதிரி படுத்துக்காரு. சரி அதுக்கு என்னப்ப நம்மால் ஜிலால் இருக்கா, எந்த கெட்ட பழக்கம் இருக்காது. சமயத்துல ஆட்டுக்கறி கூட திங்க மாட்டேன். ஆனா 30-35 வயசுல நெஞ்சடைச்சு அட்டா கொண்டு செத்து போயிருக்கேன். மூதேவி இருக்கிற வரையும் தின்னு தொலை விடுதலை இருந்தாலும் மணிந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவரும் யாரு ஊர் சொல்லணுமா இல்லையா? ஆமா, தமிழ்நாட்டுல வச்சச்சலுக்கே இடம் இல்ல. நீ நம்ம வாழ்ந்து மயிரை புடுங்கி ரொம்ப வாழ்க்கையை வெறுத்துட்ட போல. என்ன பண்ற நடக்குற நிக்கிரு வாய் கொள்ளு கொண்டு நடக்குதா? என்ன பண்ணிட்டு காவல் பாக்குறேன். யாரா இருக்கா உள்ள? ஒண்ணுக்கு 2 பேரும் உள்ள இருக்காங்க. நீ எல்லாம் தள்ளி வெளியே கூட்டியா? ஆமா, நகராட்சியில பத்தி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து வேலை. நீ என்ன செய்யற? வெளியே இருக்கு. எப்படி போகுது? என்ன திருத்திரியா போகுதுங்க. பிரியாணி சாப்பிட்டு தாழ்ச்சா ஊத்துறாங்களா, அதிகமா வாங்கிட்டு அது சாம்பார். மூதேவி பாக்குற வேலை எப்படி போகுது? வேலை சூச்சமா போகுது. என்னவா சூச்சமா போகுது? அது சுபிச்சமாக. அதுவே வாயிலோட எழுதுல ஒரு பிஏ தமிழ் படிச்சாங்க. இங்க சமஸ்கிருதம் படிச்சிருக்கீங்க, எனக்கு அந்த அறிவு இல்ல. விட்டு போல. அடுத்த ஒரு பிள்ளை கடையில அந்த பண்ணை அழைத்து வாருங்கள். ஆசிரியர் போகும். அதன் பிறகு ஒரு தங்கி ஆசிரியர் கூட்டியாரீங்களா? ரொம்ப செலவாகுமே. என்ன செலவாகும்? ஆமா, பிள்ளை பிரசமிச்சு மொட்டப்படம் யாரா நாலு மகிழ்ச்சி எவ்வளவு கோடி கோடியை கொட்டி கொடுக்குறேன். என்ன பெரிய தொகை கிடக்கு? என்ன நினைக்கிறேன்? ஒரு 50,000 பிச்சை கிடத்தமா 50,000 கேட்கிற அறிவு இல்லை. 50,000 கேட்கலாமா? நாலு மகிழ்ச்சி இல்லையா? 39 தேவனை போட்டக்கூடிய மகிழ்ச்சி இல்லையா? கொஞ்சம் உணர்ச்சிக்க 25,000. என்னடா பல்பத்திரமா 25,000 கேட்கிற? நாலு மகிழ்ச்சி ரிஷி, ராஜரிஷி, தேவரிஷி, பிரம்மரிஷி என்ற பட்டம் வாங்கினேன். கேட்கலாமா? 25,000 குறைச்சுக்க. ஒரு 10,000 அதிகமாக இருக்கிறது. ஒரு 1000. இன்னும் ஒரு 500 மிக அதிகமாக இருக்கிறது. ஒரு 100 ஒரு டிப். குறைடா. ஒரு 15 ரூபாய் டீ சாப்பிடுறேன். மிக அதிகமாக இருக்கிறது. 10 ரூபாய் தரமாட்டியா? மிக மிக அதிகம். இன்னும் கழித்துக்கொள். இப்ப தான் தெரியுது. என்ன தெரியுது? என்னுடைய பெருமையை எடுத்து சொல். நீ பீல 2 ரூபாய் இருந்தாலும் எடுத்து வச்சு எடுத்து அடிச்சு பல்லு தெரிஞ்சு போயிருச்சு. சும்மா கூட்டிட்டு வா, நான் ஆசி வழங்கணும். நாராயணா மொங்க புறா குடிச்சுட்டு கொதம் பேத்தாரு, நீ நக்கிட்டு தர்றான்னு சுருக்கமா சொல்லிட்டு போற. என் கிரக மசு என் தலையில போட்ட எழுத்து. அன்பே அப்பே அப்பே ஐயா ஆரம்பிச்சு சட்ட ஐயா தலையை சாயக்கூடாதியா? நீ தலையை சாய்ச்சிட்டீங்கன்னா நாடகம் சாய்ச்சிருந்துச்சு ஐயா காலம் கேட்க புரியல. சொல்லி ஆவணியில் தேடி வச்சு
என்னங்க எதற்காக என்னைய அன்பு கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு பிரம்மாவின் மைந்தன் நாரத மகாமுனி வந்திருக்கிறார். எங்கே அவர் அழைத்து வர வேண்டும். சாமி நானும் ஆசீர்வாதம் வாருங்கள் வாங்க சாமி, வேண்டும். வாருங்கள் சாமி, வாருங்கள் சாமி, வாருங்கள் சாமி, வந்துவிட்டோம். நம்மளுக்கு தப்பாம கவிதை பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரி. மிகச்சிறப்பான வரவேற்பு. வந்தவர்களை ஆடி பாடி, அதுவும் நீங்க ஆடி இந்த பிள்ளை பாடி 32 புரியல என்னோட டேய், பாட்டு பாடி ஆமாங்க. ஆட்டமாடி அருமையா வரவேற்றிருக்கிறான். அது பார்க்க இந்த பிள்ளை பூலக பிள்ளை மாதிரியே இருக்கு. தேவலோக வாசிமா இருப்பாருக்கு. தேவலோகம் ரம்பை, மேனகை, ஊர்வசி, திரோத்தமை, நக்குமா டேய் உனக்கு தானே தெரியும், எனக்கா தெரியும். அது கிளடாயிடுச்சு. ஏய் அவர்களுக்கு இணையான அழகு பொருத்தி பெண்மணியா இருக்கிறார். வாழ்வு பிராணுமா 16 பெற்று பெரிய பெருவாள் வாழ வேண்டும். ஆமா, அடுத்தவள் யார் இருக்கா? தங்கை வள்ளிசாமி. அழைப்பார்கள் பார்க்கலாம். நாராயணா தங்கச்சி ரிஜுடி வாடா அம்மா. கன்னி மணியே கன்னி மணி
இந்த அண்ணனோட ஆசீர்வாதம் உனக்கு என்றைக்கும் உண்டு. மிக்க சந்தோஷம். நம்ம இடத்துக்கு பிரம்மாவின் மைந்த நாரத மகாமுனி வந்திருக்கிறார்கள். அப்படியா? அலை. சாமி பாத்தீங்களா? பார்த்தோம். ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? நிறைய ஏன் உங்க முகம்ல ஒரு மாதிரியா இருக்கு? நிறைய வாங்கணும்மா. நாங்க ஒரே ஆளு அமுக்கிக்கிறதுக்கு ஆளு அந்த மாதிரி ஆளு கிடையாதுமா. எப்படி ஒரே ஆளும் பதுக்கி வச்சுக்கிற மாதிரி அந்த ஆளு கிடையாது. எல்லாருக்கும் பகுதியா நான் பிச்சு நானும் தரேன். வாங்கணுமா இல்லையா? நீங்க மட்டும் வாங்கிக்கிறீங்க. சரி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல சும்மா ஒரு லோ பிரஷர் மாதிரி இருக்கு. அவனுக்கு லோ பிரஷர் வந்துருச்சா? வராது. உலகத்துக்கே வந்தாலும் உனக்கு வராது. அவன் எவ்வளவு அழகா இருக்கா, இப்படி இருந்தா உனக்கு பிடிக்குமா? முதல்ல உன்னைய இல்லம்மா, ஏன் வர வர இந்த பொம்பளை கண்டாவே எரிச்சல் வருது. உனக்கா? உலகமே நம்பாது. போய் கொள்ள கூப்பிடு சாமியா. சாமி பாருங்க பாருங்க சாமி, பாருங்க சாமி, பாருங்க பாருங்க சாமி, பாருங்க. வருகே தவமுனியே, வனமந்த மகரிஷியே, வணங்கிடும் என்னை இன்று வாழ்த்திடுவீரே வாழ்வி